புருஷன். இதானே எங்களோட நிலைமை. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே அவன் நடந்து தானே. எனக்கெல்லாம் உடனே தொலைச்சு அடி கொஞ்சம் அடியா ஐயா. போலீஸ் கஸ்டடியில் இருந்தா தான் அது லாக்அப், பொண்டாட்டி கஸ்டடியில் இருந்தா அது லாக்டவுன். ஐயா இருக்கிற ஆண்கள் வந்து எப்போ ரொம்ப மனுஷன் கிடைக்குமாங்க. வீட்டில் பீரோட திறக்க போதும். ஏன்னா பீரோல 4 கபார்ட்மெண்ட் இருக்கும். 3 அவன் புடவை யாரும் பொத்து பொத்து வந்து கால விடும். இவன் என்னது கல்யாணத்தை அன்னைக்கு விழுந்தது கால, அதுக்கப்புறமா நாங்களே கால விட்டு கிடக்கிறோம். ஏன் சரிதானே? ஐயா ஒரு பொண்டாட்டி வந்து சரி ரொம்ப இதாக காலம் சொல்லிட்டு கனவு வந்து பாட்டு வச்சுட்டேன். 1000ல் ஒரு தீயம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. அவன் பொண்டாட்டி சொல்லிட்டா, ஆனா எடுப்பட்ட பயல 1000ல் நான் ஒருத்தா நீ 999 சகலம் கொடுமை 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 எங்க போனாலுமா அது கூட ஒருத்தர் ரொம்ப கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அப்ப டாக்டர் போயிருக்கா, ஐயா நடக்க முடியாம வாங்க ஒத்தாசிக்கு பொண்டாட்டி கூப்பிட வேண்டியதானே. எதுக்கியா கால் தலைவலி வேற அப்படின்னு அவங்க உந்திருப்ப போல இருக்கு உங்களை மாதிரி மாட்டாங்க. ஐயா பசிக்க பசிக்க சோறு போடுறதுதான் பொண்டாட்டி, தன்னோட குழந்தைக்கு பசிக்க விடாமலே சோறு போடுறதுதான் அம்மா. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்களோட ரேட்டே வேற. நான் இசத்துக்கு படத்துக்கு போகலாம், இசத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம், எங்க வேணாலும் போகலாம். இவ்வளோ நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்க முடியாது. வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் கூட எங்க போறேன் எந்த பையன் சுத்திட்டு எப்போ வருவான் முடியல. ஒன்றுமே இருக்காங்க. எங்க ஆட்டுல கொஞ்சம் க்ளோஸா வைங்க, அங்க அப்படியே க்ளோஸா வைங்க. 3 பேருக்கும் ஐயா சரி கடைசியா ஒண்ணு சொல்லி நிறைய பண்ணாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து அப்பாவுக்கு தெரியாம கையில காசு கொடுப்பாங்க. பிள்ளைகிட்ட காசு இருக்கோ இல்லையான்னு தெரியாது அம்மாவுக்கும். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை வீட்டுல பையன் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ காசு கொடுக்கணும்னா பொண்டாட்டியோட பர்மிஷன் இல்லாம கொடுக்க முடியுது. நினைச்சு பாருங்களா, ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ காசு கொடுக்கலாம் கூட பொண்டாட்டியோட அனுமதி இருந்தாலும் கொடுக்க முடியுது. எதுக்கு கொடுக்க ஏன் கொடுக்க, இதுல எங்க எங்களுக்கு நிம்மதி இருக்கு. ஐயா கடைசியா ஒண்ணு சொல்லி நிறைவேறது. கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் ஜாலி, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் காலியோ காலி, அதோட முடியுது அவனோட ஜோலி. 2ஆவது வார்த்தை தாங்க பையன் சொல்றது கல்யாணத்துக்கு அப்புறம். ஒண்ணு சரி ஏங்க அந்த புடவை எடுக்கணும், சரிம்மா. ஏங்க ரெட்ட போச்சு, சரிம்மா. ஏங்க அவன் வச்சிருக்காங்க அதே மாதிரி சிமிச்சு வேணும், சரிம்மா. நம்ம வரமாறு அதெல்லாம் தர முடியாது இல்ல, சாரிம்மா சாரி சாரி தெரியாம இருக்கும். அதான் உங்க வீட்டில் இருந்து 2 வார்த்தை, ஒன்று சரி இல்லைன்னா சாரி. இதோட முடிஞ்சவங்களோட வாழ்க்கை. நடுவர்களே மிகவும் வருத்தமா இருக்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களே சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. பெண்களே சொல்லி என்னோட உணவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.